அன்புக்குரியவர்களே, இன்று தவக்காலத்தின் 15வது நாள். இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், உங்களை நேசிப்பது போல உங்கள் அயலாரையும் நேசியுங்கள் என்று. அன்புக்குரியவர்களே, நாம் இன்று பொறாமை நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் நம்மை வீழ்த்துவதற்காக, நம்முடைய பெயரை கெடுப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக ஒரு கூட்டம் அலைந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்ம நல்ல பேர் வாங்கிட்டோம்னா, அடுத்தவங்க நம்மளை புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா, நம்ம கொஞ்சம் வசதிகள் வந்துகிட்டதுன்னா அடுத்தவங்க நம்மளை பத்தி தவறுதலா பேசிக்கிட்டே இருப்பதை பார்த்து மனமுடைந்து போகிறீங்களா? இன்று ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற செய்தி இதுதான். உன்னை முதலில் நேசி, நிறை குறைகளோடு உன்னை நேசி, அதுபோல உனக்கு அடுத்திருப்பவர்களையும் நீ நேசி என்று ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை இன்றைய நாளிலே நமக்கு தருகிறார். நாம் அன்புக்குரியவர்களே, பல குடும்பத்துல நாம் பார்க்கிறோம், அண்ணன் தம்பியோடு, தங்கை அக்காவோடு எல்லாம் பாசமாக வளர்ந்து சிறு வயதிலேயே வளர்ந்து வர்றோம். ஆனா கொஞ்ச நாள் போன உடனேயே போட்டி, பொறாமை, நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு சொத்து தகராறு அப்படிங்கிறதுக்காக ஒரு போட்டி பொறாமையில நாம் அடுத்தவர்களுடைய பெயரை கெடுக்க நினைக்கின்றோம். நம் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகளாக இருந்த நம்முடைய உறவுகள் எல்லாம் சிதைந்து சின்ன பின்னமாகி அவர்களோடு பேச முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகின்றோம். முதலிலே நாம் இழந்து போன அந்த உறவுகளை முதலில் நாம் சரி செய்ய வேண்டும். அடுத்ததாக நம்மோடு சண்டையிட்டவர்கள், இதனால் வரைக்கும் நம்மோடு பேசாமல் இருப்பவர்களிடம் உறவு கொண்டாட வேண்டும். ஏதோ அந்நியர்களா நம்ம குடும்பக்காரன் சொந்தக்காரன் மட்டும் கிடையாது, மாறாக நம்மை வெறுத்து ஒதுக்கியவர்கள், நீ ஒண்ணுக்குமே உதவாதவன், உன்னால எதுவுமே எனக்கு பலனில்லை அப்படின்னு சொல்லி நீ ஒரு வேண்டாதவன் என்று சொல்லி நம்மை ஒதுக்கி இருக்கலாம். அவர்கள் மத்தியிலே நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களோடு உறவை கொண்டாட வேண்டும் என்றால் ஒரு சிறிய தியாகத்தை செய்ய வேண்டும். நம்முடைய சொந்த முயற்சியினால இது கண்டிப்பாக நடக்காது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். ஆண்டவரே, என்னை முதலில் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை தாரும். பல பேர்கிட்ட வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, தோல்வி வந்துருச்சுன்னா, நான் இனிமே எந்திரிச்சு நடக்கவே முடியாது, எனக்கு இனிமே எதிர்காலமே கிடையாதுன்னு சொல்லி நாம் உடைந்து போகின்றோம். பல நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்ற அளவிற்கு, சூசைட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, கடவுளே என்னுடைய பாவங்களை இன்றைய நாளிலே மன்னியும், நானும் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை தாரும் என்று நாம் இன்றைய நாளிலே ஜெபிப்போம். கடவுள் உங்களையும் உங்கள் வாழ்வையும் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிக்க நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த தியான செய்தி உங்களுக்கு உதவியாக இருந்தால் அதை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். தமிழ் பைபிள் டிவி சேனலை நீங்க தவறாம சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேர் ஆதரவை எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.